Hello students, important 2 mark 3 mark சீரீஸில் நம்ம இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் லெசன் உடைய லாஸ்ட் ப்ராப்ளம் கரெக்டாக லெசன் நம்பர் 2. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கான். அதில் செல் கொடுத்துருக்காங்க, இஎம்எஃப் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இஎம்எஃப் உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு செல்லோட இஎம்எஃப் 1.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1.25 volt. Super. Gives a balance point at 35 centimeters. அப்ப L1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? L1 வந்து 35 centimeters. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? If a cell is replaced by another cell. இப்ப இந்த செல்லை தூக்கிட்டு இன்னொரு செல். அப்ப என்ன எழுதணும் நம்ம? EMF of the second cell. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? கொடுக்கல. அதுதான் நம்ம கிட்ட கேட்குறாங்க. EMF of the second cell தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க. அப்போ செகண்ட் செல்லோடைய பேலன்சிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்கும்? L2 எவ்வளோ இருக்கும்? நம்மளுக்கு 63 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 63 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம? 35 into 10 to the power of -2 மீட்டர்னு போடலாமா? ஏன்னா சென்டிமீட்டர்லேருந்து எதுக்கு மாற்றணும்? நம்ம மீட்டருக்கு மாற்றணும். அதேமாதிரி இது என்ன பண்ணலாம் நம்ம? 63 into 10 to the power of -2, சரியா? -2 மீட்டர்னு வரும். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு தெரியும் இஎம்எஃப் பொட்டன்ஷியல் கம்பேரிசன் ஆஃப் டூ செல்ஸ் இஎம்எஃப் ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா? இஎம்எஃப் 1 டிவைடட் பை இஎம்எஃப். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. அது இஎம்எஃப் மாதிரி இ மாதிரியே இல்லை, எப்சிலான். இஎம்எஃப் 1 டிவைடட் பை இஎம்எஃப் 2 ஈக்குவல் டு என்ன வரும்? L1 by L2. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? EMF 2 தானே நமக்கு வேணும். அப்போ EMF 2 மட்டும் நமக்கு வேணும்னா ஃபார்முலா எப்படி மாறும் நம்மளுக்கு? L2 by L1. கரெக்டாக அப்படியே மேலே கீழே மாறிடும். L2 by L1 இன்டூ என்னென்னு வரும்? EMF 1. EMF 1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. EMF E2 ஈக்குவல் டு கரெக்டா L2 உடைய வேல்யூ எவ்வளோ? 63 இன்டூ 10 to the power of -2 மீட்டர் டிவைடட் பை L1 உடைய வேல்யூ எவ்வளோ? 35 இன்டூ 10 to the power of -2 meter into EMF of the first cell value எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வெரி குட், 1.25 கொடுத்துருக்காங்களா? அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால், நம்ம அடித்தா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? இதை அடித்தோம்னா இந்த 10 power -2 10 power -2 கேன்சல் ஆகிடும். EMF of the second cellோடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்கும்? லாஸ்ட்டில் 78.75 சரியா? டிவைட் பை 35 கிடைக்கும். சரியா? அப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா EMF ஆஃப் செகண்ட் செல், சரியா? EMF ஆஃப் த செகண்ட் செல்லோடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா டிவைட் பண்ணும்போது 2.25 சரியா? 2.25 வோல்ட்னு கிடைக்கும். சரியா? ஒரு ரொம்ப 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 ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.